அன்பு அன்புக்காக ஏங்குறவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. தனக்கு அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் எத்தனையோ அனாதை குழந்தைகளும் முதியோர்களும் நாம் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அன்பு அப்படிங்கிறது அனைத்திற்குமான மருந்து. இந்த அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும்? நம்ம சின்ன சின்ன உயிர்கள்ட்ட கூட அன்பு காட்டணுங்க. இதோ ஒரு சின்ன கதை மூலியமாக இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இளைஞன் தினமும் ஒரு பாட்டிக்கிட்ட ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பிச்சு வாயில் போட்டுட்டு, இந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் சொல்லுவார். உடனே அந்த பாட்டி ஒரு சொலையை வாயில் போட்டுட்டு, இல்லையப்பா நல்லா தானே இருக்கு அப்படிம்பாரு. உடனே அந்த இளைஞர் எதுவும் சொல்லாம மீதி பழங்களை எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவரோட மனைவி அவர்கிட்ட, ஏங்க பழம் எல்லாம் நல்லா இனிப்பா தானேங்க இருக்கு, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க, அந்த பாட்டி பாவம் இல்லை அப்படின்னு கேட்க, உடனே அந்த இளைஞர் சிரிச்சுக்கிட்டே தன்னோட மனைவி கிட்ட, அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க, ஆனாலும் தனக்குன்னு ஒரு பழத்தை கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் இப்படி தினமும் குறை சொல்லி அந்த பழத்தை அவங்கள சாப்பிட சொல்கிறதுனால அவங்களுடைய காசு இழப்பில்லாமல் ஒரு பழத்தை அவங்க தினமும் சாப்பிட்றாங்க அப்படின்னு அவர் சொல்லி சிரிச்சாரு. தினமும் நடக்கக்கூடிய இந்த நாடகத்தில் அந்த பாட்டிக்கு பக்கத்தில் இருந்த காய்கறி வியாபாரி கவனிச்சுட்டு அந்த பாட்டிக்கிட்ட, அந்த ஆள் தினமும் உங்கள் பழங்களை குறை கூறுறான், ஆனாலும் இருந்தும் நீங்கள் ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அவன் என்ன தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்குன்னே இப்படி தினமும் குறை சொல்லி ஒரு பழத்தை என்கிட்ட கொடுத்து என்ன சாப்பிட வைக்கிறான். இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் எடை அதிகமாக பழங்களை போடுறதில்ல, அதுக்கு பதிலாக அவனுடைய அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிஞ்சிருது அப்படின்னு சொன்னாராம், ரொம்பவுமே அன்போடு. ஆமாங்க, இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில் தாங்க ஜீவன் இன்னும் இருக்கு. அன்பை விதையுங்கள், அதை அறுவடை செய்யுங்கள்.